Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video. And today's video is about how to prepare the subject Web Technologies for Unhonesty exam April-May 2025. The subject code is CCS 375 and it is 2021 regulation. In this video, we will see unit-wise discussion, important question discussion and question paper discussion for this particular subject Web Technologies. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2021 ரெகுலேஷன்ல புதுசா ஆட் பண்ணிருக்க சப்ஜெக்ட். And ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, even though it is a new subject added in 2021 regulation, 2017ல இன்டர்நெட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு 2017 ரெகுலேஷன்ல. ஸோ இதோடைய சிலபஸும் அதோட சிலபஸும் மோர் ஆர் லெஸ் சேம் தான், எக்ஸப்ட் 15 யூனிட் தான் கொஞ்சம் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. மற்ற யூனிட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலபஸை விட இது கொஞ்சம் ரெடியூஸ்ட் சிலபஸ் தான் இருக்கு. ஸோ யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் 2021 ரெகுலேஷனுக்கு 1 or 2 கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் இருக்கு. பட் இன்டர்நெட் ப்ரோக்ராமிங்க்கு நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. அந்த பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் லிங்கா கொடுத்துருக்கேன், ரைட்? ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்க பார்ட் ஏ ஃபுல்லா படிங்க. ஸோ தட் டெஃபினட்டா உங்களால ஒரு 8 to 9 2 மார்க்ஸ் ஷோர் ஷாட்டா எழுத முடியும். அண்ட் சிமிலர்லி அந்த யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல இருக்க கொஸ்டின்ஸையும் பாருங்க, ரைட்? அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் வெரி ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். ரொம்ப ஈஸியா உன்னால பாஸ் பண்ணிட முடியாது, நிறைய ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் படிக்கும் போதே வந்து you will study lot of technologies, right? Web technology, அதுல வந்து பாத்தீங்கன்னா PHP, XML, right? HTML, HTTP, நிறைய கான்செப்ட்ஸ் படிப்பீங்க. அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆங்குலர் ஜாவா, நோட் ஜாவா, இது எல்லாமே படிப்பீங்க. இது எல்லாத்துலயுமே வந்து நீங்க படிக்கிறது வந்து தியரி மட்டும் இல்ல. தியரி மட்டும் படிச்சீங்க அப்படின்னா 100% தியரியா தான் கொஸ்டின் பேப்பர் வரும்னு சொல்ல முடியாது. படிக்கும் போதே வந்து ப்ரோக்ராமிங் பேஸ்ட் கொஸ்டின் பேப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு படிங்க. பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ரைட்? ஸோ அப்போ படிக்கும் போதே ஒரு கான்செப்ட் நீங்க படிக்கும் போதே HTML படிக்கிறீங்க அப்படின்னா நாட் ஓன்லி தியரி, அது எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஒரு சின்ன ப்ரோக்ராம் என்ன, ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத புரிஞ்சு படிங்க. ஸோ தட் சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் வந்தாலும் உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும், ரைட்? ஸோ எக்ஸ்பெக்ட் program for this particular subject, program based questions and scenario based questions எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. so that உங்க மைண்ட் செட்டப்பே அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஷோர் ஷார்ட் தியரி வந்து உங்களால ஈஸியா எழுத முடியும், ரைட்? அண்ட் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் அப்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 5, யூனிட் 4ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்ற கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாம படிங்க, ரைட்? ஸோ வித் திஸ் we will start this particular video. We will start with unit wise discussion. So unit wise discussion la வந்து as I said unit 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வாஸ்டா இருக்கும். இதுல வந்து வெப்சைட் பேசிக்ஸ், HTML, CSS வெப் பத்தி படிப்பீங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் வெப் எசென்ஷியல்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து வெரி பேசிக்ஸ். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா வரணும் அப்படின்னா இதுல இருந்து இந்த தியரி கொஸ்டின் கேட்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். வேர்ல்டு வைட் வெப், HTTP, ரைட்? வெப் கிளைண்ட்ஸ், இதெல்லாம் கொஸ்டின்ஸா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்? அண்ட் இது எல்லாமே வந்து நம்மளுடைய சேனல்லே பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். நீங்க ரொம்ப இன்டெப்தா படிக்கணும்னு அவசியம் இல்ல. வேர்ல்டு வைட் வெப், HTTP எல்லாம் ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம், ரைட்? பட் இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இதுல ஒரு 13 மார்க்ஸ் ஷோர் ஷார்ட்டா வரும். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த CSS இன்லைன், ரைட்? இந்த கான்செப்ட் வந்து ஷோர் ஷார்ட்டா பாருங்க. HTML வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ HTML கான்செப்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த HTML கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியா உங்களால படிக்க முடியும். ஏன்னா HTML கான்செப்ட் அண்ட் மீதி எல்லாமே CSS லைன் தான். HTML கான்செப்ட்ல கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ், டிராக் அண்ட் டிராப், இந்த ஆடியோ அண்ட் வீடியோ ரொம்ப ஈஸியா உங்களால படிக்க முடியும், ரைட்டா? ரைட். அதுல முக்கியமா வந்து இந்த லிஸ்ட், இமேஜ் எப்படி எல்லாம் கிரியேட் பண்றாங்க HTML பேஸ் பண்ணி, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அண்ட் CSSல உங்களால எல்லாமே படிக்க முடியலனா கூட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் as well as அனிமேஷன்ஸ் இது மட்டுமா நல்லா பாத்துக்கோங்க, ரைட்? கண்டிப்பா சினாரியோ பேஸ்ட் क्वेश्चंस வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ரைட்? CSS யூஸ் பண்ணி இத பில்ட் பண்ணுங்க, HTML பேஸ் பண்ணி இத கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கற क्वेश्चंस கண்டிப்பா வரும், ரைட்? அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து நீங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட்லி ஃபர்ஸ்ட் ஜாவா, அதோட ஆபரேஷன்ஸ் என்ன, ரைட்? அதுல எப்படி எக்ஸெப்ஷன்ஸ் ஹேண்டில் பண்றோம், இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும்.
அண்ட் இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த JavaScript DOM மாடல் அண்ட் இந்த DHTML with JavaScript, right, and JSON introduction, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ரைட். அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாவாஸ் சர்வ்லெட் ஆர்கிடெக்சர். இந்த சர்வ்லெட் ஆர்கிடெக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது கூட படிக்கும் போது ஆர்கிடெக்சர் படிக்கும் போதே லைஃப் சைக்கிளும் சேர்த்து படிங்க. அண்ட் அது இல்லாம இந்த செஷன் ஹேண்ட்லிங் அண்ட் as well as அண்டர்ஸ்டாண்டிங் குக்கீஸ், இந்த 3 ஏரியாஸை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னாவே போதும். பட் ஒன்ஸ் அகெயின் ப்ரொவைடட் படிக்கிறோம் அப்படின்னா ஜாவா அதுல இம்ப்ளிமெண்டேஷன் உனக்கு பண்ண தெரியும், ரைட். அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா PHP and as well as XML. PHP ரொம்ப ஈஸியா நீங்க படிக்க முடியும். PHP ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரோக்ராம் கண்ட்ரோலர் நல்லா படிங்க. அண்ட் XML வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் XML பேசிக் டைப் பார்த்துட்டு இந்த ஸ்கீமாவும் பார்சஸ் அண்ட் வேலிடேஷன் இதை நல்லா பாத்தீங்கன்னாவே தட் இஸ் மோர் தென் எனஃப். யூனிட் 4. யூனிட் 5 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாஸ்ட். ஸோ இதுல வந்து சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, பார்ட் சி கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் என்னால நிறைய படிக்க முடியாதுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்குலர் JS அண்ட் as well as MVC ஆர்கிடெக்சர் இதை நீங்க நல்லா படிக்கணும், ரைட். அது நல்லா படிச்சாவே போதும், கண்டிப்பா பார்ட் B ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். ஆங்குலர் JSனா நீங்க வந்து கண்டிப்பா இந்த எக்ஸ்பிரஷன் அண்ட் டேட்டா பைண்டிங் அண்ட் கண்டிஷனல் டைரக்டர்ஸ், ஸ்டைல் டைரக்டர்ஸ் ஃபுல்லாவே படிக்கணும் ஆங்குலர் ஜாவா, ரைட். அண்ட் இது இல்லாம இந்த வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம்வொர்க் டூல்ஸ்ல இருந்து பார்ட் சி கொஸ்டின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல எல்லாமே படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஃபயர் பேஸ், டாக்கர் அண்ட் நோட் JS ஆது வாட் இஸ் வாட்னு பாத்துக்கோங்க, ரைட். இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து as I said before, I have given university question papers, internet programming question papers கொடுத்திருக்கேன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு 10 question papers இருக்கும். சோ அந்த question papers எல்லாத்தையுமே வந்து கோ த்ரூ பண்ணுங்க. எக்ஸப்ட் யூனிட் 5 மீதி இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து எல்லா யூனிட்மே வந்து அந்த சிலபஸ்ல கவர் ஆகுது, ரைட். பார்ட் ஏ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி இந்த 10 கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் பார்த்தாவே போதும், ரைட். அண்ட் டெக்ஸ்ட் புக் பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் புக், ரைட், டீடைல் நியோட்டோ இன்டர்நெட் அண்ட் வேர்ல்டு வைடு வெப், ரைட். இது வந்து டவுன்லோட் லிங்கா கொடுத்திருக்கேன், கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி படிங்க, ரைட். ஸோ வி வில் சி கொஸ்டின் வைஸ் டிஸ்கஷன். கொஸ்டின் வைஸ் டிஸ்கஷன்ல as I said before, HTML கான்செப்ட் ஃபுல்லா படிச்சிருக்கணும், லிஸ்ட், இமேஜ், டிராக் அண்ட் டிராப், ஆடியோ அண்ட் வீடியோ, ரைட். அண்ட் சிமிலர்லி CSSல கண்டிப்பா ஸ்டைல் ஷீட்ஸ், ரைட். அதுல வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் எம்பெடட் ஸ்டைல் ஷீட், டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது இல்லாம டிரான்சிஷன் அண்ட் அனிமேஷன், இது ரெண்டுமே ஒரே பார்ட் தான். CSSல இது மட்டும் படிச்சாவே போதும், ரைட். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அண்ட் HTMLல கண்டிப்பா இது எல்லாமே படிச்சிருக்கணும். HTML படிக்கிறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு, ஏன்னா கொஞ்சம் தான் கான்செப்ட்ஸ் இருக்கும், அதனால HTML ஃபுல்லா படிச்சிருங்க. முக்கியமா இந்த லிஸ்ட், இமேஜ் இதை பேஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்டா. சோ அப்ப இந்த 3 கொஸ்டின் ஷியோர் ஷார்ட்டா படிச்சிருங்க. இந்த வெப் எசென்ஷியல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான், ரைட். நீங்க மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 2 கொஸ்டினே படிச்சிடலாம். அப்படி இல்லைனாலும் நான் என்னுடைய சேனல்ல, நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு www.http ஜஸ்ட் வந்து என்ன ஒர்க்கிங், அதோட பிளாக் டயக்ராம் என்ன, அதுல இருக்கிற வந்து சின்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாவே அதை வச்சு உங்களால ஈஸியா எழுத முடியும், ரைட். சோ இது இன்டெப்தா படிக்கணும்னு அவசியம் இல்ல, பட் இந்த 3 கான்செப்ட்ஸும் நல்லா படிச்சிருங்க. இந்த கான்செப்ட் வாட் இஸ் வாட்னு பாத்துக்கோங்க. அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த 4 கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கணும், ஏன்னா யூனிட் 2ல ஜாவா யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டின் கன்ஃபார்மா வரும், ரைட்டா. சோ அப்போ JavaScript, various operators and data types, and DHTML with JavaScript, and similarly JSON syntax and function files, right, and JavaScript DOM model, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். JavaScript ஃபுல்லா பாத்தீங்கன்னாவே that is more than enough, ரைட். அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 3 கான்செப்ட் நீங்க நல்லா பாத்தீங்கன்னாவே போதும். இதுல இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம், கன்ஃபார்மா இருக்கும். ஜாவா சர்வலெட் ஆர்கிடெக்சர் அண்ட் சர்வலெட் லைஃப் சைக்கிள் கன்ஃபார்மா கேட்கக்கூடிய கொஸ்டின். அது இல்லாம செஷன் ஹேண்ட்லிங் இன் சர்வலெட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் குக்கீஸ் இன் சர்வலெட், ரைட். இது இந்த 3 கொஸ்டின்ஸும் கண்டிப்பா பாத்துருங்க. அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஷோர் ஷார்ட்டா PHP ஃபுல்லா பாருங்க, ரைட்டா. ஒன்ஸ் அகைன் இதுலயுமே உங்களுக்கு தியரி கொஸ்டின்ஸ் வந்தா ஓகே, பட் இல்லாம ப்ரோக்ராம் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்துச்சுனாலும் யூ வில் பி டிஃபிகல்ட். சோ அதனால இந்த 4 கொஸ்டினும் ஷோர் ஷார்ட்டா படிங்க. படிக்கும் போதே ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா அதை அனலைஸ் பண்ணி படிங்க, ரைட். சோ PHPல வேரியபிள்ஸ், பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரோக்ராம் கண்ட்ரோல் அண்ட் அது இல்லாம ஃபார்ம் வேலிடேஷன் இன் PHP, இது ஃபுல்லா படிங்க. PHP ஃபுல்லா பாத்துருங்க. XMLல உங்களால ஃபுல்லா படிக்க முடியலனாலும் ஸ்கீமா அண்ட் as well as parsers and validation இதை மட்டும் நல்லா தெளிவா பாத்துக்கோங்க, ரைட். அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னதுதான்,
MVC architecture and AngularJS. AngularJS ஃபுல்லா படிச்சிருக்கணும். இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க ஃபுல்லா படிச்சீங்கனாவே போதும், கன்ஃபார்மா உங்களால ஒரு பார்ட் பி எழுத முடியும். பட் பார்ட் சில ரைட் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு யூனிட் 5ல. அதுக்காக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம்வொர்க் டூல்ஸ்ல Firebase, Docker and Node.js இந்த மூணுத்துல இருந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மூணும் ஜஸ்ட் கோ த்ரூவாது பண்ணி வச்சுக்கோங்க. மூணுமே என்னால இன்டெப்தா படிக்க முடியலன்னா Node.js மட்டுமா நல்லா படிச்சுட்டு Firebase and Docker ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்? பட் கண்டிப்பா இந்த ரெண்டு கொஸ்டினும் யூனிட் 5ல படிச்சிருக்கணும், ரைட்? And part A நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். Only concentrate on the given question papers for this particular subject, right? And we will see question paper discussion. Question paper discussion la I have taken Web Technologies 2021 regulation April May 2024 question எடுத்திருக்கேன். So இதுல part A பாத்தீங்க அப்படின்னா compare server and client in web, HTTP request message, how to remove characters from string in JavaScript, exception handling, event handling, difference between get and post methods, what is servlet, distinguish between validation and well-formedness, what are the data types supported by PHP, difference between JSP and HTML, jQuery in Angular. Part B பாத்தீங்க அப்படின்னா different elements used to design a table, HTML யூஸ் பண்ணி டேபிள் கேட்டிருக்காங்க, ரைட்டா? And similarly style sheet in CSS, transition and animation in CSS. And second question பாத்தீங்க அப்படின்னா operators and data types in JavaScript, right? And அதுக்கு parallel வந்து script language in web technologies கேட்டிருக்காங்க. And Java program to convert Celsius to Fahrenheit and vice versa ரெண்டுமே கேட்டிருக்காங்க. Java program எழுத சொல்லிருக்காங்க. And similarly advantage of servlets over CGI, life cycle of servlet with its architecture, cookies in servlets in unit 3, right? And unit 4 பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா PHP script for uploading a file, right? Uploading a file explain பண்ண சொல்லிருக்காங்க. And similarly string function in PHP explain பண்ண சொல்லிருக்காங்க. இது இல்லாம XML schema and DTD explain பண்ண சொல்லிருக்காங்க. PHP form validation. கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்பிளிட் அப்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ரைட்? அதனால தான் நான் சொல்றேன் எல்லா क्वेश्चंस சாய்ஸ் இல்லாம படிங்கன்னு சொல்றேன். And similarly unit 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா MVC architecture and AngularJS ஃபுல்லா கேட்டிருக்காங்க, ரைட்? சோ AngularJS MVC பார்த்தாலே போதும் பார்ட் B பொறுத்த வரைக்கும். பட் பார்ட் C க்கு கண்டிப்பா நீங்க நான் சொன்ன அந்த வெப் எசென்ஷியல்ஸ் படிச்சிருக்கணும், ரைட்? சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா PHP program to check user credentials, implementation, PHP யூஸ் பண்ணி implementation கொஸ்டின் கேட்டிருக்காங்க. And write a code to create customer registration page for an e-commerce using Java servlet, right? கண்டிப்பா பார்ட் C வந்து implementation கொஸ்டின் தான் இருக்கும், ரைட்? இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நான் பார்ட் C மட்டும் இல்ல பார்ட் B லயுமே, ரைட்? I have given lot of question papers, அதை go through பண்ணுங்க. And இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்கு. பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும்னு நினைக்காதீங்க. கன்ஃபார்மா இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு, ரைட்? சோ அதை பேஸ் பண்ணி படிங்க, ரைட்? சோ today what we have seen is we have seen important questions for web technologies. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.